ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாய புத்தகம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். அசோக் குமார், அபர்ணதி, ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் ரம ஜெயபிரகாஷ்ன்ற டேரக்டர் இந்த படத்துக்கு டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் குமார் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காரு. ரொம்ப நல்லா டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. நிறைய கம்பெனிஸ்க்கு போகிறாரு, நிறைய ஸ்டோரிஸ் எழுதி வைக்கிறாரு, நிறைய ப்ரொடியூசர்ஸை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து நடக்கிற விஷயங்கள் அவருக்கு ரொம்ப அமானுஷமா இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து சரி வா நம்ம வந்து ஒரு ஜோசியக்காரர் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரர் கிட்ட போறாங்க. அவர் வந்து ஒரு புக்கை அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து உன் கனவுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக்ல இருக்க கதையை அப்படியே நீ படமாயிடு, நீ ஒரு டேரக்டராக நான் ஒரு ப்ரொடியூசர் சொல்றேன், அவரை போய் பாருன்னு சொல்லி அந்த சாமியார் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அசோக் குமாரும் இந்த புக்கை எடுத்துட்டு அந்த ப்ரொடியூசரை போய் பார்க்குறாரு. ஃபைனலாக அந்த ப்ரொடியூசர் நீங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்க போங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பட்ஜெட்னாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஸோ இவர் சார் நம்ப முடியல சார், ஆக்சுவலி நானும் டேரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறார். பட் சாமியார் சொன்ன பிளேஸில் தான் சாமியார் ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் சொல்கிறாரு. புக்கையும் கையில் கொடுத்துட்டு இங்கே போய் ஷூட்டிங் எடு முழு படத்தையும் அப்படின்றாரு. அதே மாதிரி தான் இவரும் அந்த புக்கை எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. அந்த லொக்கேஷனில் நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான் அது. பட் கொஞ்சம் ஒரு ஓல்ட் டெம்ப்ளேட், ஒரு ஏர்லி 2000ல வந்த ஒரு டெம்ப்ளேட், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய கதை தான் இது. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி பழைய கதைகளை வச்சு நிறைய சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டு வராங்க. அதனால வந்து இந்த கதை எனக்கு கொஞ்சம் வந்து லைக் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சு. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார் அவர் ஆக்டிங் நீட்டாக இருந்தது. ரொம்ப வந்து செட்டிலான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். லைக் வந்து முக்கியமான மெயின் ரோலும் கூட நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். கொடுத்த கதாபாத்திரத்தை அவரோட கேரக்டர் என்ன பெருசாக எதுவும் டிசைன் பண்ணலை. ரொம்ப அப்படியே வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சிம்பிளாக தான் எழுதிட்டு போயிருந்தாங்க அவரோட கேரக்டர். ஆனால் அதையும் அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அபர்ணதி அவங்க தான் வேற லெவல். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் அவங்க தான் நான் சொல்லுவேன். அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பிரின்ஸ் கேரக்டரும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அந்த ஒரு பாம்பா இருந்து எல்லாரும் பயமுறுத்துறதா இருக்கும் சரி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் சூப்பராக இருந்தது. உண்மையாலே இந்த படம் பார்த்ததுக்கே காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் இன்னுமே நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். ஒரு டெபியூட்டன் டேரக்டர்னால பெருசாக அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அதுதான் மெயின் கேரக்டரே. பட் ஓரளவு வந்து நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அவங்க ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயில்னு ஒரு படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கப்பட்டில் இன்னும் பிரமாதமாக வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுமாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங், ஒரு நல்லா வளர்ந்து கொண்டு வர ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக இருந்தாலும் நம்ம தமிழ் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதுனால ரொம்ப நீட்டாக இருந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நிறைய நல்ல படங்கள் நம்மளுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்கையும் ஒரு தமிழ் படம் நடிக்கிறாரு. அவர் எப்பயோ ஒரு ஏர்லி 2000ல அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு சில படங்கள் சின்ன சின்ன படங்கள் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு சின்ன போர்ஷன் தான். நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர். வரது ஒரு 15 நிமிஷம் ரோலாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு படத்தில். அது மாதிரி ஆடுகளம் அவரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கிங்காக வராரு. ஒரு சின்ன ரோல் தான், அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி இளவரசு இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசராக வராரு. ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி தான் சொல்லலாம். படத்துலேயே மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் சீன் தான். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி கேஎஸ்ஜி வெங்கட் அவர் வந்து சுவாமிஜியாக வராரு. அவரும் ஒரு சின்ன ஒரு கேமியோ தான். அவரோட ரோலுமே நல்லா இருந்து. அதே மாதிரி தசரதி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கர நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர். நல்லா நீட்டாக இருந்த அவரோட கேரக்டர் உடல வந்து அந்த வில்லன் கேரக்டர் அந்த ஒரு படத்துக்கு அந்த ஒரு கேரக்டர் தேவையான அளவுக்கு அவர் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி ரவி விஜய் ஆனந்தோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. சாங்ஸ் படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். ரொம்ப வந்து ஆவரேஜான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தது. ரொம்ப வந்து பழசாகவும் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் சவுண்ட் டிசைன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லுவேன். படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த மைனஸ் நான் மியூசிக்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாஸ்கர் ஆனந்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா வந்து படத்தோட கதை நல்ல கதை, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பெருசாக எதுவும் இல்லை ரைட்டிங்கில் அப்படின்ற போது சுற்றி அந்த ஒரு வீடு அப்புறம் நிறைய செட் ப்ராப்பர்ட்டிலாம் போட்டு ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்திருக்காங்க போர்ஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டன் சீன்ஸ் அதெல்லாம் நமக்கு பார்க்க வந்து ரொம்ப ஒரு சீரியல் பார்க்குற ஒரு ஃபீல் மாதிரி இருந்தாலும் ஓரளவு நீட்டாகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. மெயினாக விஎஃப்எக்ஸ் டீம் மொத்தமாக சொதக்கி வச்சிருக்காங்க. ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிற படம்ன்றதுனால பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல இவங்க விஎஃப்எக்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோடி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல இந்த படத்துக்கு. அந்தளவுக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றதுனால ஒரு டெக்னிக்கலாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஈவன் ஒரு மியூசிக், ஒரு விஎஃப்எக்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படத்துக்கு என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு பெரிய மைனஸ்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பிரியனோட எடிட்டிங் படம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம ஜெயபிரகாஷ் வந்து ஒரு டெபியூட்டன் டேரக்டர். நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்காரு. மெயினாக டேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 25-26 வயசுல ஒரு டேரக்டர் வந்து புது படம் பண்ணுவாங்க. பட் இவருக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 40+ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு சினிமாவில் டேரக்டர் ஆகணும்னு சொல்லி வராரு. வர்றவர் ஒரு பழைய அவர் காலத்தில் அவர் பார்த்த அந்த கதையை தான் அவர் எடுத்துகிட்டு வருவார், எழுதி வச்சிருந்த பழைய கதையை. ஓகே, பட் ஸ்க்ரீன் பிளேவாவது வந்து நல்லா ரைட்டர்ஸ் உட்கார வச்சு இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எழுதியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் மொத்தமாக சொதப்பிட்டாரு. படத்தோட கதை பழைய கதையாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதையாக பிடிச்ச ஒரு ஃபேண்டசி கதையாக தான் இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்பவே சொதப்பிட்டார் நிறைய இடங்களில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக டேக் எடுக்கல. நிறைய இடங்கள் வந்து தூக்கம் தான் வந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்னா அந்த மாதிரி தான், லைக் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த இடத்துலையுமே எதுவும் பெருசான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இல்லை. அங்கேயும் படம் வந்து லேகாக தான் போச்சு. கடைசி ஒரு 10-15 நிமிஷம் தான் படம் ஓரளவு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் அதுவுமே வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் படத்தில். மெயின் திங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர படங்கள் சில படங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பும், செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் சொதப்பும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசுமே 2 ஹாஃப்மே வந்து சுத்தமாக ரைட்டிங்கில் எங்கேயுமே ஒன்றும் இல்லாத அளவுக்கு போய் ரொம்ப போய் மொக்கையாக முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு புது டெபியூட்டன் டேரக்டர்ஸ் கூட ஓரளவு அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆவரேஜாக ஒரு படம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு படம் கொடுக்கும்போது அதுக்கடுத்து ஒரு படம் பிளாக் பஸ்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த டேரக்டர். பட் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் லைக் என்னன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்க ஒரு டெபியூட்டன் டேரக்டர்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பழைய கான்செப்ட் இருந்தாலும் நல்ல கான்செப்ட் எடுத்துகிட்டு ஓரளவு ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது எனக்கு. பெருசாக ஸ்டார் கேஸ்டிங் யாருமே போடல. எனக்கு இது இன்னும் தெரிஞ்சு ஏதோ ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் இந்தளவுக்கு பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ ஒரு எதுவுமே ஒரு பெரிய கேஷ் இல்லாமலாம் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிடலாம், படத்துக்கு செலவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் விஎஃப்எக்ஸ், செகண்ட் மைனஸ் மியூசிக், தேர்ட் மைனஸ் லைக் ஸ்க்ரீன் பிளே, ஃபோர்த் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த அளவுக்கு ஒரு கேஸ்டிங் யாருமே இல்லாதது. ஸோ இந்த 4 இதுவுமே சேர்ந்து படத்தை மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. பிகாஸ் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவு ஓகேவா இருந்தது. எனக்கு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது லைக் நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் பிடிச்சி தடுத்து சரி பரவாயில்ல படம் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணத்தோட பார்த்தேன். பட் ரொம்ப வந்து ஒரு பிலோ ஆவரேஜும் கீழே தான் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு மரகத நாணயம் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படமும். பட் ஆனால் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுதுமே. நான் அபர்ணதியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அவங்களுக்காக வேணால் இந்த படம்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இந்த படத்தில் எதுவும் பெருசாக கான்செப்ட் இல்லை. அப்படியே ஒரு பார்ட் 2 போகிற மாதிரி ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. பட் இது பார்ட் 1க்கே தாங்கலை. நிறைய இடங்களில் தூக்கம் வந்தது படம் உண்மையிலே. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படி ஒரு தூக்கம் விட்டு என்ஜாய் மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸே நமக்கு ஏதோ ஒரு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் போகிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து படத்தில் நிறைய லேக் இருந்தது. பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் போய் பார்க்கலாம். பட் இந்த படத்துக்கு தேட்டர் ஆடியன்ஸ் அதிகமாக கூட்டமாக வருவாங்க என்ன பொறுத்த கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம். உடனே இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் யாரும் ஓடிடிலையும் வாங்க மாட்டாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படத்தையும் வாங்க மாட்டாங்க. படத்தோட பிஸ்னஸ் அந்தளவுக்கு இப்போ இருக்க பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரில. பட் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சது. ரொம்ப போர் அடிச்சதுனால படத்தை போய் பாருங்க. பட் தூக்கம் வருது அப்படின்ற டைம் ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிடுவீங்க. இது ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி படம் தான் அது. பட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 3.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் அது. டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.